தந்தையும் இழந்தார், ஊர்க்காரர் உறவினர்களையும் இழந்தார். ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஒட்டுமொத்த உலகம் நிறைந்த நமக்கு செல்வங்கம் அளிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மார்க்கம், இந்த ஏகத்துவம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை விட ஒரு நஷ்டம் வேறு எதையும் கிடையாது. அதனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள், ஷிர்க்ல இருக்கிறீங்க, தாயத்து தகடுல இருக்கிறீங்க, மூழ்கி போய் இருக்கிறீங்க, நீங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று சொல்கிற வரைக்கும் கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்தாவு, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே என்றென்றும் பகைமையும் வெறுப்பும் இருந்து கொண்டே இருக்கும். பேசட்டும், இவர்கள் எங்களோடு பேசவில்லை, பழகவில்லை, நேசம் கொள்ளவில்லை என்று எது பேசினாலும் இந்த ஏகத்துவத்திற்காக எதையும் செய்ய தயார். அத்தகைய ஒரு நிலைப்பாட்டில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்துவிட்டு நமக்கு முன்னோடியாக படிப்பினை